என்னோட கேர்லெஸ்னஸ்னால இன்றைக்கி 5 லிட்டர் கடலை எண்ணெய் லாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்போதும் போல் ஒரு 10 கிலோ எள்ளும் 50 கிலோ வந்து வேர்க்கடலையும் இன்றைக்கி ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி காலைல 10 கிலோ எள் ஆடிட்டு இருக்கும் போதே மேலே மாடியில் வந்து வேர்க்கடலையை காய போட்டு அதை வந்து கீழே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆடிட்டு இருக்கும் போதே கடையில் வந்து நிற்கவே இடம் இல்லையே, சரி ஓகே அந்த ஆயில் பேரலை தூக்கி நம்ம வந்து டேபிள் மேலே வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க போனேன். அப்போ வந்து கால் வலிக்கு கீழே விழுந்து அந்த ஆயில் பேரல் ஏன் மேலே விழுந்து தரையில் விழுந்துன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்ரு வந்து கீழே விழுந்து 1500 கிட்ட வந்து இன்றைக்கி நமக்கு லாஸு. என்னோடய ஃபேஸை பார்த்திங்கனாலே அதில் ஃப்ரஸ்ட்ரேஷன் புரியும். ஸோ அப்புறம் ஈவினிங் வந்துமே எனக்கு வந்து மைண்டு சுத்தமாக சரியில்லை, நிறைய ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தனி ஒரு ஆளாக எந்த ப்ராப்பர் கைடன்ஸும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 5 கிலோ கொப்பரை எடுத்துகிட்டு வந்து ஆடி தர சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி தந்தாச்சு. இவன் தான் நம்மளோட நெருங்கிய ஃப்ரெண்டு. ஸோ இவன்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம புலம்பல்லாம் வந்து கொட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அவனோட ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்து கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தது. இன்றைக்கான நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேங்க. ஓவராலாக இன்றைக்கி 50 கிலோ வேர்க்கடலை ஆட்ட முடியல, 32.5 கிலோ போட்டு 12 கிலோ எண்ணெயும் 14 கிலோ புண்ணாக்கும் கிடச்சிது. நம்ம அந்த 10 கிலோ எள்ளுக்கு 4 கிலோ எண்ணெய் கிடச்சிது. இன்றைக்கி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். இனி வரக்கூடிய நாளில் கேர்ஃபுல்லாக இருப்போம். ஸோ நாளைக்கு பார்க்குறேன். பாய்.